ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாயர் சூர்யா கிட்ட எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நீங்க மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, பழிய ஏத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா விஜயும், பிரபாவும் ஜெயில்ல இருந்து வெளியில எடுத்துறலாம். அவங்க மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே டைம்ல இதெல்லாம் பண்ணுனதுக்கு உங்களுக்கு கண்டிப்பா கோர்ட்ல கடுமையான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி லாயர் சொல்றாப்ல. அந்த டைம்ல சூர்யா வந்து எதுவுமே சொல்லவே இல்ல. அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க ராஜலட்சுமி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல சுய நினைவுக்கு வராங்க. அங்க கோடீஸ்வரியோட வீட்டுக்காரர்கிட்ட ராஜலட்சுமி வந்து மன்னிப்பு கேக்குறாங்க. எல்லாமே எங்களாலதான், நாங்க வந்து உங்க பொண்ணோட லைஃபையே இப்படி ஆக்கி வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க அனாமிகாவை கூப்பிட்டு வச்சு தாத்தா பேசுறாப்ல. கோர்ட்ல அதாவது கேஸ வாபஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு பாக்குறாங்க. அதுக்கு அனாமிகா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வேணா வாபஸ் வாங்குறேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிரபாவுக்கும் விஜய்க்கும் நடந்த கல்யாணம் செல்லாம போகணும். பிரபா ஜெயில இருந்து வெளியில வந்து அப்படியே அவ வீட்டுக்கு போயிடணும், விஜய் என் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஐஸ்வர்யா சும்மா இருப்பாங்களா? நாங்க என்ன கைய கட்டிக்கிட்டு பூ பறிச்சுக்கிட்டு இருப்போமா அப்படின்னு அனாமிகா கிட்ட கேட்க, அனாமிகா அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இங்க ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டு இருந்த சூர்யா அங்க இருக்கிற போலீஸ கூப்பிட்டு, என்னோட வக்கீல் வெளியில இருப்பாங்க, அவரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த பக்கம் வந்து மகா வந்து சூர்யாவோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. அப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்துக்கும் சூர்யாவுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல, அப்படி ஒரு லெட்டர் மட்டும் சூர்யா வாங்கி இருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லி இருப்பான், இதுல ஏதோ சதி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுக்கு மகா இருந்துகிட்டு, நான் முதல்ல போயிட்டு சூர்யாவை பாக்குறேன், அவரு என்ன சொல்றாருன்னு கேக்குறேன், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பாக்குறதுக்காக நம்ம மகா போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.